நான் தலைமறைவா தெரிஞ்சேன். திருட்டையே தொழிலா வச்சுக்கிட்டு இருந்த ஒரு சிலர் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் என் நண்பனோட குடும்பத்துக்கு என்னோட உதவி தேவைப்பட்டுச்சு. அதனால அந்த தொழிலே நிரந்தரமாயிடுச்சு. அப்பவும் நான் உன்னை மறக்கல. ஆனா எந்த முகத்தோட நான் வந்து உன்னை பார்ப்பேன்? இப்ப சொல்லு மேரி, இப்ப சொல்லு. என்னுடைய கைகள் கலங்கப்பட்டதில்லை. மற்றவங்களுடைய நன்மைக்காக தன்னை அர்ப்பணிச்சிட்ட கைகள். துக்கத்திலேயும் ஒரு ஆறுதல், நஷ்டத்திலேயும் ஒரு சந்தோஷம். இருந்தாலும் இந்த வாழ்க்கையிலிருந்து நீங்க விடுபட்டுத்தான் ஆகணும். அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நிம்மதி. அதுக்கு வழி இருக்கு, இருங்க வரே. மதன், உங்க நன்மைக்காக இப்போ என் கடமையை நான் செஞ்சிருக்கேன். அதுக்காக என்ன மாட்டிடுங்க. மேரி, இவங்களை வர சொன்னது நான் தான். மேரி, நான் உங்களை காட்டி கொடுத்துட்டேன்னு தயவு செஞ்சு நீங்க நினைக்காதீங்க. மற்றவங்களுக்காக நீங்க ஏத்துக்கிட்ட விரதங்கள் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் வெறுக்கிற வாழ்க்கை இனிமே உங்களுக்கு வேண்டாம். தவறுகளுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சுட்டு நீங்க புது மனுஷனா திரும்பி வரணும். எல்லாரும் மதிக்கிற மாதிரி கௌரவமா நீங்க வாழணும். இந்த மேரி கிட்ட நீங்க வச்சிருந்த அன்பு உண்மையானதா இருந்தா என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுங்க. வணக்கம். வணக்கம் சிஸ்டர். மதன் எங்க கையில ஆப்பிடுறதுக்கு உங்க உதவிதான் காரணம். அதனால சம்பிரதாயப்படி உங்களை பாராட்டி உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம். மன்னிக்கணும், நீங்க என்ன பாராட்டினதுக்காக நான் அவரை புடிச்சு கொடுக்கல. அவர் திரும்பி வாழணும், அதுதான் என்னோட ஆசை. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்க. அவர் விடுதலை ஆகி வந்தவுடனே அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க. அதுதான் உண்மையிலேயே நீங்க எனக்கு கொடுக்கிற ரிவார்டா இருக்கும். வெரி குட். I will certainly do that. என்னால அதை செய்ய முடியும். நான் மதனை சம்பந்தமா சந்திச்சு பேசுறேன். வா மதன். என்னத்தான் வேட்டையாடி முடிச்சுட்டீங்களே, மறுபடியும் என்ன தேடி அதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க. என்ன நீ வெறுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஆனா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. இருக்கு. எது இதுவா? மதன், இந்த உடைகளை நீ எதுக்காக போட்டுக்கிட்ட? யாருக்காக உன் வாழ்க்கையை மாத்தி அமைச்சுக்கிட்டேன். அதுலதான் உன்னுடைய தகுதியும் பெருமையும். சபாஷ். எனக்கு பாராட்டு பத்திரம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல நேரம் கிடைச்சிருக்கு. எஸ்பி சார், நான் தடம் புரண்டதுக்கு என் ஸ்நேகனோட குடும்பம் மட்டும் காரணம் அல்ல, நீங்களும் ஒரு காரணம். எப்படி மறந்துட்டீங்களா? நேத்து இன்டர்வியூ நேத்தோட முடிஞ்சு போச்சு. Don't waste my time. I say get out. தூக்கி எறிஞ்சீங்களே, ஞாபகம் இல்ல? I plead guilty. அதுக்கு தான் இப்ப நான் பரிகாரம் தேட போறேன். நீ விடுதலை உனக்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அதான் சிஸ்டர் மேரியினுடைய வேண்டுகோள். அதை நான் நிறைவேற்ற போறேன். ஆனா எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் செய்து கொடுக்கணும். நீ வெளியே வந்த பிறகு உன்னுடைய பழைய தொழில் நண்பர்களோட தொடர்பை வச்சுக்க கூடாது. நண்பருக்கு கல்யாணம் செய்து வைக்கிற அளவுக்கு உனக்கு இறக்க குணம் உண்டு. அதனாலதான் சொல்றேன், அவங்களுக்கு நீ மறுபடியும் இறக்கம் காட்டக்கூடாது. மதன், உன்னுடைய கூட்டாளிகள் எவ்வளவு பெரிய கொலகாரங்க உனக்கு தெரியுமா? நோ, அவங்க திருடங்க தான், கொலகாரங்க. சாரி மதன், they are murderers. அந்த கொலைகளுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா உன்னுடைய நண்பர்களுக்கு நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. மதன், இதே ஜெயில தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு முஸ்லிம் கைதி இருக்கிறார். அவருடைய குடும்பம் அழிஞ்சதுக்கு உன்னுடைய சிநேகிதம் ஒருத்தன் தான் காரணம். யார் அது? அந்த கைதியை நீ சந்திக்கிறதுக்கு ஜெயிலர்கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். அவரையே கேட்டு தெரிஞ்சுக்க. தேவராஜ்,
அல்லாஹு அக்பர். செமி அல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். சலீம், பாபா இந்த ரம்ஜான் பெருநாளை உன் கூட இங்க கொண்டாடுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. பாபா ஓ, நீ எப்ப வீட்டுக்கு வருவ பாபா? வீட்டுக்கா? வீட்டுக்கா? பாபா பாபா அழுவுறியா பாபா? இல்லப்பா, நான் அழுவல. சரி, அல்லாஹ் உன்னை காப்பாத்துவார். நீ நல்லா இருக்கணும்பா. போய் வா. பாபா என்னப்பா? பசிக்குது பாபா. அல்லாஹ் நேத்துல இருந்து நான் சாப்பிடல பாபா. அல்லாஹ் அல்லாஹ். கவலைப்படாதப்பா, பையனுக்கு என் வீட்டுல நான் சாப்பாடு போட்டு அனுப்புறேன். ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். சரி, போப்பா போ. ஐயா, பிள்ளைய சாப்பிட வச்சு அனுப்புங்கய்யா. எஸ், நிச்சயம். பாபா என்னப்பா? போயிட்டு வரேன் பாபா. போயிட்டு வாப்பா. ஐயா, ஐயா, யாரு? நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்ன பார்க்க வந்தீங்களா? ஆமாங்க, எஸ்பி ரகுநாத் என்ன அனுப்பிச்சார். என்ன எதுக்காக பார்க்க சொன்னார்? உங்க குடும்பம் பாதிக்கப்பட்டது யாருனாலன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அதை பத்தி சொல்றதுக்கே நான் வெட்கப்படுறேன். இல்ல, காரணமா தான் கேட்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல தம்பி, சொல்றேன். நீங்க கேட்டது சொல்லாம செத்தேங்கிற குறை எனக்கு எதுக்கு? சொல்றேன் தம்பி. எங்க ஜாதிக்காரங்க என்ன நல்லவன் அப்பாவின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த 50 வருஷமா எனக்கு இருந்த நல்ல பேரை அரை மணி நேரத்துல இழந்துட்டேன். 2 கொலையை செஞ்சுட்டேன். ஒரு நாள் ஜமீலா, 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 மா ஜமீலா, சலீம் சாப்பிட்டானாமா? பாய், பாய், இது அநியாயம். உங்க மகளை கருத்து கொண்டிருக்கான். ஒன்று பாருங்களேன். ஜமீலா, 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 மகளே, 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 ஜமீலா. பாருங்க, உங்க மகளை ஒரு அழகு போட்டிருக்கான். சலீம், சலீம், மகளே, சலீம், மகளே, மகளே, சலீம், சலீம், மகளே, அடிபட்டுச்சடா மகளே, எப்படா பட்டது, என்னடா நடந்துச்சு சொல்றா மகளே. சத்தம் கேட்டு ஓடி வந்தேன். மெக்கானிக் கோபால் இங்கிருந்து வெளியே ஓடுறான். கோபால், எங்க போறீங்க பாய்? என் குடும்பத்தை அழிச்சவனை வெட்டி போட போறேன். வேண்டாம் பாய், அவனை போலீஸை பிடிச்சு கொடுப்போம். நான் வெறி பிடிச்சு போய் கொலை செஞ்சது ஒரு நிரபராதி. அந்த நிரபராதியை காப்பாத்த குறுக்க வந்த இன்ஸ்பெக்டரையும் கொலை செஞ்சிட்டேன். வெறி கண்ணு தெரியல. தம்பி, என் மகளை கெடுத்தவன் யார் தெரியுமா? என்கிட்ட தப்பான ஆளை கை காட்டிட்டு போனானே, அந்த பொய்கார பாவிதான். அப்புறமா தான் அது எனக்கு தெரிஞ்சது. ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டான். அவன் யாரு? என் வீட்டு பக்கத்துல ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கு. அடிக்கடி மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் பண்ண அவன் வருவான். என் கூட அன்பா பேசினான். நானும் மரியாதை கொடுத்து பழகினேன். பாவி என்ன மோசம் செஞ்சுட்டான். அவன் பேர் ரஜினி. ஆமா, இந்த விவரத்தை இல்ல எதுக்காக கேக்குறீங்க? காரணம் இருக்கு.
இவ்வளவு வேதனைக்கிடையிலையும் நான் கேட்டதுக்காக என்ன மதிச்சு சொன்னீங்களே, அதுக்கு என்னோட நன்றி. என் பேரு மதன். நான் வரேன்.